ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ஆர்கான்சா ரிப்பான் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்கேல் இல்லாதலனா இந்த கீ செயின் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளவர் வந்து பெருசாக கிடைக்கும். சின்னதாக பண்ணால் சின்னதாக கிடைக்கும். நான் எத்தனை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டென் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம ஒரு 5 பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 4ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 13 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். சைஸ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் நம்ம ரோல் பண்ணுறதை பொறுத்து தான். இது கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி பொறுமையாக வெளியே எடுத்துட்டோம். இப்போது இதை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம பெட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். சேம் இந்த கார்னர்லேயும் கட் பண்ணிக்கலாம். இது மூவ் ஆகாமல் இருக்க நம்ம நடுவில் ஒரு ஊசி கூட வச்சுக்கலாம். நமக்கு இது சேஃப்டி, மூவ் ஆகாது. நம்ம இது கட் பண்ணுறதுக்குள்ளே மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஒரு ஊசி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பெட்டலை கட் பண்ணலாம். ரோஸ் பெட்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி தான் நமக்கு ஷேப் கிடைச்சாதான் நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த குட்டி சிசருங்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக கட் பண்ணல. ஃப்ளவர் எப்படி வருங்கிறது தெரியல. இந்த ஷேப்க்கு பெட்டல் நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து எடுத்துகிட்டு கேண்டிலில் காமிச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தால் நமக்கு இப்படி தான் பெட்டல்ஸ் கிடைக்கும். இது வந்து அன்ஈவனாக இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் நம்ம கேண்டிலில் காட்டும் போது நமக்கு நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இது மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக மெல்ட் பண்ணிவிட்டு எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் நான் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்படியே ஓரமாக நம்ம கட் பண்ண ஷேப்பில் அப்படியே காமிச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். நான் மெல்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒன்று கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் தான் நமக்கு பெட்டல்ஸ் அழகாக இருக்கணும். ஒன்று அழகாக பண்ணிட்டேன். ஒன்று கொஞ்சம் இதாக நெருப்பில் பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி பெட்டல் நமக்கு வரும்போது நமக்கு ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் இருக்கணும். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கேண்டிலில் இப்போ லைட்டாக தான் நம்ம காட்டிட்டு வரணும். காமிக்கும் போது சேஃபாக பண்ணணும், இல்லாட்டி அதிகமாக உருகிடும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ லென்த்து வந்துருச்சு. நான் ஸ்கேலில் தான் 14 டைம் சுற்றினேன். நீங்கள் அவ்வளோலாம் சுற்ற தேவையில்ல, 10 டைம் பண்ணால் போதும். நான் 14 டைம் பண்ணேன். நம்ம ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் ஃப்ளவர் என்ன சைஸ்க்கு வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க இல்லை கூட்டிக்கோங்க. ஸ்கேலில் வந்து நான் வந்து கீ செயினில் தான் பண்ணேன். ஸ்கேல் சைஸ் தான் இருக்குது.
ஒரு 14 டைம் நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இந்த ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். ரொம்ப அதாவது ஓரமாக போகாமல் சென்டர்லேயும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. அது மாதிரி ஸ்டிச்சஸுமே வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுக்கணும். தூரமாக கொடுத்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து அழகாக தெரியாது. இது மாதிரி நமக்கு சுருக்கமாகவும் வராது. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இது ஃபுல் லென்த் இது வந்திருக்கு. இப்போ நம்ம இது 2 டைப்பில் பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா இப்படி சர்க்கிள் மாதிரி நம்ம சுற்றி கொண்டு வரும்போது கீழே வச்சுட்டு நமக்கு ஓரளவுக்கு பெரிய சைஸ் ஃப்ளவராக கிடைக்கும். இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக கிடைக்கும். அது தவிர்த்து இல்லை அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ணோம் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, இந்த நாட்டு வச்சு நம்ம பிடிச்சி இழுத்துட்டோன்னா இந்த ஃப்ளவர் இந்த 2 சைடுமே வந்து சுருக்கமாக வந்துடும். நம்ம இதை முடித்து போட்டுட்டோன்னா இது மாதிரி அழகாக விரித்து விட்டுட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளவர். உங்களுக்கு எந்த டைப் தோணுதோ அதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து நாட் போட போகிறேன். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டு தைக்க ஆரம்பிச்சது. இது இப்போ தைச்சி முடிச்சு நூல் ஊசியில் இருக்கிறது. அதையும் ஃபஸ்ட்டு போட்டதையும் நான் இழுத்துருக்கேன். இதையும் இழுத்து நான் முடிச்சு போட போகிறேன். முடிச்சு போட்டுட்டேன். இதுதான் இப்போ ஃப்ளவர். இதுதான் ஷேப் வரும் நமக்கு. இது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் வருது. நீங்கள் 15 டைம்ஸே வந்து ஸ்கேலில் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய பூவெல்லாம் வரல இது. நீங்கள் இது இப்போது சென்டரில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுட்டேன். போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளவர் வச்சுட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பேக்கில் இது கொஞ்சம் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் க்ளூ கூட கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். ஒரு டைம் க்ளூ கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம இதில் ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். இப்படி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.